கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் விசேஷமான தேவனுடைய செய்திக்காக நான் நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானம் செய்கின்ற வசனமானது எபேசியர் புஸ்தகம் 3 அதனுடைய 15வது வசனத்தை நாம் தியானம் செய்கின்றோம். சமாதானத்தை குறித்து, சமாதானம் எப்படி வெளிப்படுகிறது என்று உள்ள சிந்தையை எடுத்து நாம் ஸ்தோத்திரம் தியானம் பண்ணுகின்றோம். எபேசியர் பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் எழுதுகின்ற போது மனிதன் நெருக்கத்திலே காணப்படுகின்றான். மனிதன் நெருக்கத்திலே காணப்படுகின்ற போது ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையை அங்கே வித்தாக விதைக்கின்றான். அந்த வார்த்தையானது மனுஷனுக்குள்ளே கடந்து செல்கின்ற போது அவனுக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் என்று சொல்லி அவர் அங்கே தன்னுடைய வசனத்தை, தேவ வார்த்தையை சொல்கின்றார். கிறிஸ்துவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிவாரத்தோடும் வாசமாய் இருப்பதாக. அது மாத்திரமல்ல, அவர் சொல்கின்ற வசனம் ஸ்தோத்திரம் எபேசியர் புஸ்தகம் 3 அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கின்ற போது தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்கள் ஆழக்கடவது. தேவ சமாதானம், தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயத்திலே ஆழக்கடவது என்று சொல்லி அங்க எபேசியர் பட்டணத்துக்கு அவர் சொல்லுகின்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இதோ ஸ்தோத்திரம், நாம் கடைசியான காலத்திலே கடந்து வந்திருக்கிறோம். சமாதானம் இல்லை, நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம்.